புருஷன்கிட்ட இல்லாத பணமா? எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என் புருஷனுக்கு இல்லாத இடமா காசா? பணம் என்ன நீங்க பிச்சையா போறீங்க? நான் என் புருஷன் உயிரா தானே கேட்டேன். இங்க காப்பாத்துவீங்க நான் நம்பி விட்டேன். எதுவுமே. இவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் இருக்குதா? ஒன்றுமே புரியலை. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குமா நீங்கள் 50 ரூபா 60 ரூபா கொடுத்து கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறீங்க? இந்த பாவப்பட்ட மக்கள் வந்து குடித்தாங்க 50 ரூபா 60 ரூபாய்க்கு, இந்த கொத்தனார் மேஸ்திரி இந்த மாதிரி மக்கள். நீங்கள் வந்து சொத்து இருக்குறீங்க, அப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க? 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, எனக்கு என்ன பிச்சையாக போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தயவுசெய்து அந்த பணத்தை வந்து அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருங்கம்மா. நீங்கள் பேசுகிறது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. ப்ரோ உங்கள் ஒய்ஃபை பற்றி என்ன ப்ரோ சொல்லுவீங்க? அவள் என் மகாராணி, அவள் என் தேவதை, அவள் என் குலசாமி. அவளை மாரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் 7 ஜென்மமும் புண்ணியம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் கேமரா கட்ட வச்சு ஒரே நிமிஷம். அவ ஒரு சனியம் ப்ரோ. அந்த பன்னாட பூச்சலாம் ஏன் தான் கல்யாணம் பண்ண தெரியல. நானே கூடிய சீக்கிரத்துல டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, கல்யாணம்லாம் பண்ணிக்காத, செத்து போயிடுவேன். கேமரா ஆன் ஆயிடுச்சு ப்ரோ, கேமரா ஆன் ஆயிடுச்சு. டேய் கட் பண்ணிடா, சோறு போட மாட்டாங்கடா. ரொம்ப பேரோட நிலைமை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சாப்பாடு கிடைக்காதுல்ல, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். டேய் என்னடா பண்ற? 12th ஃபெயில் ஆயிட்டாமா, அதாம்மா தூக்க மாட்டி சாவ போறேன். இரா வரேன். பரவாயில்ல, பயன்ட்டாங்க போல. அது புது புடவடா, இந்த பழைய புடவல மாட்டிக்கோ. நீ எல்லாம் ஒரு தாயாடி. நல்ல அம்மா. அவர் வந்து புது சேலையில் வந்து ஃபெயிலான உடனே இது பண்ணுறாரு, சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த அம்மா வந்து இருடா பழைய சேலை எடுத்து வராங்கிறாங்க. நல்ல குடும்பம்டா. அவருக்கு மட்டும் தான் ஃபேன்ஸ் இருக்கா தமிழ்நாட்டுல? எங்களுக்குலாம் இல்ல. எனக்கும் ஊருக்கு 10 பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. நானும் இறக்கிட்டேன் ஆள. இறக்கிட்டான்னு கேக்குறேன். நான் சண்டை போட்டேனா? நீ வந்து சண்டை போட்டு இருக்கேன். விராஜலம் காத்து கருப்பு வந்து சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணு நினச்சாரு. ஆனால் வந்து தாத்தா வந்து மொக்க பண்ணி விட்டு போயிட்டாப்புல. சிதம்பரம் போகுமா விருத்தாச்சலம் போகுமான்ட்டு. காத்து கருப்பு எங்கே போனாலும் உனக்கு மொக்கா தான் அணையா. ரீசெண்டாக கூட ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். டேய் நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. சர்ஜரி படி ஏதாவது பண்ணணும்னாங்க. நீ சர்ஜரி எல்லாம் பண்ண வேணாம், இங்கே வா அப்படின்னு. டாக்டர் எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் மங்களம் சாரை பாருங்க, அவர் உங்களுக்கு கரெக்டான தீர்வு சொல்லுவாரு. சார் மங்களம் சார் டாக்டருக்குலாம் டாக்டர் சார். இங்க இருந்து அம்மா பாதத்துல இருந்து உருட்டி விட்ட எலுமிச்சை மரத்தை வாங்கிட்டு போய் அதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னேன். அவ்வளோதான் சரியாயிடுச்சு. கிட்னி நார்மல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சர்ஜரி எதுவும் பண்ண வேணாம், கிட்னி எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியுறாரு. கிட்னி பேஷண்ட்டை வந்து இவர் குணப்படுத்தினாராம். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு இவர் குணப்படுத்தினாராங்க. நம்புகிற மாதிரியா இருக்குது. அப்போ எதுக்கு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலு மற்ற இதெல்லாம் இது சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இழுத்து மூடிடலான்னு நினைக்கிறேன். எதுக்குங்க இந்த மாதிரி மக்களை வந்து மடை மாற்றுறீங்க? மக்களே தயவுசெய்து இந்த மாதிரி போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். தயவுசெய்து உடம்பு சரியில்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போங்க. சரிங்களா நண்பர்களே? பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். நீங்க ஒண்ணுக்கே போகாதீங்களே, அவளை பிடிச்சு வச்சுட்டு கையில பிடிச்சு வச்சுட்டு அவ்வளோ ஒரு அவசரத்துல ஒண்ணுக்கு வந்துட்டுப்பா, எனக்கு புடவன்னு ஒண்ணுக்கு வந்துட்டு எனக்கு அது ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவன் போட்டிருக்கு இவ்வளவு இதா பேயில போகலாம் போயம்ல செத்த பயில வளரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பஸ்ஸில் வந்து அதுவும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியே வந்து நம்ம யூரின் விடவே மாட்டாங்க. வச்சு செக்யூரிட்டிலாம் போட்டு நம்மளை உசுரை வாங்கிடுவாங்க. இந்த 5 ரூபா கொடுத்து போனால் தான் அவங்களுக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். அதுவும் இந்த பஸ்ஸுக்காரங்க பண்ணுற பாடு இருக்கே, ஒரு இடத்துல நிப்பாட்டவே மாட்டாங்க. இந்த பெண்கள் பாடலாம் ரொம்பவே திண்டாட்டம் நண்பர்களே. சார் இன்னும் ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுவான் நண்பர்களே. பயங்கர காண்டாக இருக்கும் இவங்களை வச்சு. நீங்க தோத்துட்டா
பண்ண உடனே எங்களால ஜீரணிக்க முடியல ஐயா, எங்களால ஜீரணிக்க முடியல ஐயா. ஐயா வெளியில காட்டிக்க மாட்டேன் ஐயா, உள்ளுக்குள்ள நாயா நீதி தருமோன்னு ஒண்ணு அப்படி தள்ளி போனா கடைசியில ஆயிடுச்சு ஐயா. ஐயா ஐயா நீங்க போட்டுருக்கீங்களா, குளிச்சா கூட வீணாகலையா. அவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறாரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அவர் வந்து துக்க விசாரிக்க வந்திருக்காரு. இந்த அம்மா வந்து அவர் தோத்ததை வந்து இந்த அம்மாவால் தாங்க முடியலையா. ஏம்மா எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உனக்கு இது இருக்காம்மா? ஏகப்பட்ட மக்கள் செத்துருக்காங்களே, அங்கே வந்து அவர் தோத்தட்டார், உங்களால் ஜீரணிக்க முடியலை அப்படிங்கிறீங்க. அப்புறம் பார்த்தா தீக்குளிச்சாலும் தகும் அந்த மாதிரி பேசுகிறீங்களாம்மா. எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, என்னமோ பண்ணுறீங்க போங்க. இது என்ன சாப்பிடும் சார்? எது கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடை சொல்லுங்க. கிராஸ் சாப்பிடும். வெள்ளாடு என்ன சாப்பிடும்? அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும். ராத்திரி எங்க தூங்கும்? கருப்பாடா வெள்ளாடுங்களா? ஏன்பா வெள்ளாடு எங்க தூங்கும்? அங்க ஒரு கொட்டா இருக்கு பாருங்க, அங்கதான் தூங்கும். அப்போ கருப்பாடு எங்க தூங்கும்? அதே கொட்டையில தான் தூங்கும். சரி, இது குடிக்க என்ன குடிப்பீங்க? என்ன குடிக்கும்? எது சார், கருப்பாடா வெள்ளாடுங்களா? கருப்பாடுக்கு சொல்லுங்க, தண்ணி குடிக்கும். வெள்ளாடுக்கு என்ன கொடுப்பீங்க? அதுவும் தண்ணி தான் சார் குடிக்கும். எருமை, ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தானே. அப்புறம் என்னடா கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடா வெள்ளாடான்னு கேட்டீங்க. உயிரை வாங்கிட்டு இருக்க ராஸ்கல். கருப்பாடு தான் எங்களுதுங்க. ஓ, வெள்ளாடு அதுவும் எங்களுது தான். குடிப்படுத்தும் பாட்டை பாருங்கள். கரண்ட் கம்பத்தில் போய் படுத்து கிடக்காம மனுஷன். உனக்குன்னு குடும்பம் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க. கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கடா. தயவுசெய்து குடும்பத்தை போய் பாடுறா. அந்த மாதிரி குடிச்சிட்டு கண்ட இடத்துல படுத்து சாவாதடா முட்டாப்பில். அடுத்து ஒரு மீம் பார்த்துருந்தேன், அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போது நம்மளோட மைண்ட் வாய்ஸும் பேசிக்கிற மாதிரி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மணி ஆயிடுச்சு, இப்போ என்ன ஏதாவது யோசித்து தேவையில்லாமல் யோசித்து என்னை தூங்க விடாமல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸும் பேசிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப பேர் வாழ்க்கையில் இதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் கண்டகளையே யோசித்து நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து நம்மளை ரொம்பவே பாடாப்படுத்தும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.